கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தேவன் மீது நம்பிக்கை. தேவன் மீது நம்பிக்கை. நம்முடைய சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. நம்மிடத்தில் இருக்க பணத்தின் மேல் சார்ந்து நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்முடைய படிப்பின் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலையை சார்ந்து நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்க வேண்டும். தேவன் மீது இருக்கும்போது தான் நம்பிக்கை விசுவாசமாக மாறுகிறது. விசுவாசம் நமக்கு இருதயத்தில் செயல்பட்டு விசுவாசம் கண்களால் காணக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற நாம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தேவனிடத்தில் உண்மையுள்ளவனாயிரு. நாம் யாவரும் சொல்லுவோம், தேவனிடத்தில் உண்மையுள்ளவனாயிரு. மறந்துடக்கூடாது. இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிற எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இந்த வாரம் முழுவதும் தியானிக்க போகிற தலைப்பு தேவனிடத்தில் உண்மையுள்ளவனாயிரு. பாருங்களேன், தேவனிடத்தில் உண்மையுள்ளவனாயிரு. அப்போ பிசாசுகிட்ட என்ன இருக்குது? பொய் இருக்குது. அப்போ பொய் பேசுகிறவங்களே யார்? பிசாசோட பிள்ளைங்க. உண்மை தேவனிடத்தில் இருக்குது, பொய் பிசாசுகிட்ட இருக்குது. வெளிச்சம் தேவனிடத்தில் இருக்குது, இருள் பிசாசுகிட்ட இருக்குது. விடுதலை தேவனிடத்தில் இருக்குது, சாபம் பிசாசுகிட்ட இருக்குது. ஜீவன் தேவனிடத்தில் இருக்குது, மரணம் பிசாசுகிட்ட இருக்குது. எனவே உண்மைக்கும் தேவனுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. உண்மைக்கும் தேவனுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. வேதத்தில் அநேக பகுதிகளே தேவனே அவருடைய வாயினால் சொல்கிறார், உண்மை 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 என்று. சத்தியம் வேறு, விசுவாசம் வேறு, உண்மை வேறு, நம்பிக்கை வேறு. இதில் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். பாருங்கள், சத்தியம் வேறு, விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு, உண்மை வேறு. எனவே இந்த உண்மைன்றது பல ரூபங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பல சந்தர்ப்பங்களில் பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதிலேருந்து நான் குறிப்பிட்ட 7 அல்லது 8 தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிறையா வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் வசனங்களை வாசித்து அதனுடைய தலைப்பில் அர்த்தம் சொல்லும்போது தான் அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் வேலை செய்து ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எனவே தேவனிடத்தில் உண்மையிலவனாக இருக்க வேண்டுமானால் நாம் சில காரியங்களில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். பாருங்களேன், பிசாசு தான் பொய்யை பரப்பிடுறான். பிசாசு தான் பொய்யை பரப்பிடுறான். பாருங்களேன், ஒரு பொருளை நல்லா ஒரிஜினலாக குவாலிட்டியாக சூப்பராக தயாரிக்கிறாங்க, நல்லா வேல்யூபிளாக விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஆனால் பிசாசனை என்ன செய்கிறான்? அதே பொருளை அதே மாடலில் அதே ரூபத்தில் டூப்ளிகேட்டாக தயாரிக்கிறான், விலை கம்மியாக. ஒரிஜினல்னு ஒன்று இருந்துச்சுன்னா டூப்ளிகேட்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த உலகத்தில். அதே போல் உண்மைன்னு ஒன்று இருந்தால் பொய்ன்னு ஒன்று இருக்குது. தேவன்னு ஒருத்தர் இருந்தார்னா பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கார். எனவே நாம் எப்பொழுதும் பிசாசுக்கு இடம் கொடாமல் தேவனுக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நாம் இடம் கொடுக்கும்போது தேவனிடத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உண்மை ரொம்ப முக்கியமான காரியம். உண்மை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய ஆவியை பார்க்கிறார். உண்மை இருக்கா என்று உண்மையை பார்க்கிற தேவன். ஒரு மனிதன் எப்படி இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறான், எப்படி வெற்றியுள்ள ஆசீர்வாதமான காரியங்களை அவன் பெறுகிறான், எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான், எப்படி அவன் இந்த பூமியிலே வெளிச்சமாக உப்பாக இருக்கிறான் என்று தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார் என்பதை விட தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுவது மிக சால சிறந்த ஒரு வார்த்தையாகும். உண்மையுள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் பல நேரங்களில் பல விதங்களில் பல சூழ்நிலை மத்தியில் நாம் பொய்களை பேசுகிறோம், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். தேவன் அதை கிருபையாய் மன்னிக்கிறார் கல்வாரி சிலுவை மூலமாக. ஆனாலும் நாம் எப்பொழுதும் ஒரு தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஜனங்களிடத்திலும், அது தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அல்லது பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். ட்ரெயினில் போகும்போது சில பேரை கூட பார்க்கலாம், பஸ்ஸில் போகும்போது சில பேரை கூட பார்க்கலாம், பேசலாம்.
அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட நாம் பொய்களை பேசக்கூடாது. பொய்களை பேசும்போது பிசாசனவன் நமது அருகில் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிசாசு உள்ளே வர முடியாது. பிசாசு உள்ளே வர முடியாது. ஏன்னா தேவன் ஆளுகை செய்கிற இருதயம் தேவன் குடியிருக்கிற ஆவியாக இருக்கிறது. அதில் பிசாசு வர முடியாது. ஆனால் பிசாசு நம்முடைய பக்கத்தில் இருந்து அவன் பல சூழ்ச்சிகளை பல தந்திரங்களை செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். எனவே நாம் பொய்களை பேசும்போது நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும், பிசாசானவன் அருகில் இருக்கிறான் என்று. எனவே எப்பொழுதும் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. உண்மை. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், தேவனிடத்தில் உண்மையாக இருக்குன்னா ஒரு 7-8 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரமாக தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், தேவனிடத்தில் உண்மையாக இருக்குன்னா ஆவியில் உண்மையாக இருக்கணுமா. ஆவியில் மனிதன் சரீரம் ஆத்துமா ஆவி, ஆவி ஆத்துமா சரீரம் என்ற 3 பகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க மனிதர்கள். எனவே ஆவியில் உண்மையாக இருக்கணுமா. ஆவியில் உண்மை. வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 11:13. நீதிமொழிகள் 11:13 வாசிக்கிறேன். புறங்குறி செய்கிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். 2வது பகுதி திரும்ப வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆவியில் உண்மை இருக்கணுமா. ஆவியில் உண்மை. இந்த ஆவியில் உண்மை இருக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருதுன்ற வேதம் வசனம் நமக்கு தீர்மானமாக சொல்லுகிறது. காரியத்தை அடக்கணும். புறங்குறிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அநேக சொற்கள்னால நம்முடைய ரகசியங்களையும் நம்முடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் பிசாசுக்கு தெரிவிக்கிறோம். நான் சொல்கிறேங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு நம்முடைய இருதயத்தை பார்க்கறது இல்லை, நம்முடைய ஆவியை பார்க்கறது இல்லை. ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனித்து கொண்டு இருக்கிறான். அதன் மூலமாக தான் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட திட்டங்களையும் தீர்மானங்களையும் நம்முடைய வாழ்க்கையில், தொழிலில், வியாபார ஸ்தலங்களில், குடும்பத்தில், ஊழியங்களில் செயல்படுத்துகிறோம் என்பதை பிசாசானவன் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக தான் அறிந்து கொள்கிறான். எனவே ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் வார்த்தைகளை தேவன் சொல்லாமல் பேசக்கூடாது. தேவன் சொன்னார் மட்டும் பேசணும். வார்த்தைகளை அதிகமாக நம்ம வெளியிடக்கூடாது. பாருங்கள், ஏன்னா புறங்கூறக்கூடாதுன்னு போட்டிருக்கு வேதத்தில். ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. ஆவியில் உண்மையாக இருக்கணும், வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். ஏன்னா ஆவியில் உண்மையாக இருந்து நாம் ரகசியங்களை அடக்கி வைக்கும்போது தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆவியில் உண்மை. அடுத்து நாம் பார்ப்போம் இருதயத்தில் உண்மை. யோபு புஸ்தகம் 33:3. இருதயத்தில் உண்மையை கர்த்தர் பார்க்குறார். தேவனிடத்தில் உண்மையாக இருக்குன்னா முதலாவது நம்ம ஆவியில் உண்மையாக இருக்கணும், 2வது இருதயத்தில் உண்மையாக இருக்கணும். யோபு 33:3. யோபுவின் புஸ்தகம் 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். இருதயத்தில் உண்மை இருக்கணுமா கர்த்தர் சொல்கிறார். இருதயத்தில் பொல்லாங்கான காரியங்கள் இருக்கக்கூடாது. இருதயத்தில் பொய் பேசுகிறான காரியங்கள் இருக்கக்கூடாது. இருதயத்தில் புறங்குறுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. இருதயத்தில் பழிக்கு பழி வாங்குகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களை பகைமையாக பேசக்கூடாது, ஒருத்தவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்திலேருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா. ஜீவ ஊற்றுனா உண்மை, உண்மைனா சத்தியம். அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் புறப்படும். எனவே இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. இருதயத்தில் உண்மையை பார்க்கிறார். தேவனிடத்தில் உண்மையாக இருக்கணும்னா ஆவியில் உண்மையாக இருக்கணும், இருதயத்தில் உண்மையாக இருக்கணும். பாருங்கள், அதே தொடர்ந்து இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 78:72. 78 சங்கீதம் 78.
72 720 பக்கம் 72 வசனம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே, இருதயத்தில் உண்மை இருக்கணுமா? வேதவசனம் நமக்கு திட்டமும் தீர்மானமும் சொல்லுது. முதலாவது ஆவியில் உண்மை இருக்கணும், ரெண்டாவது இருதயத்தில் உண்மை இருக்கணும். பாருங்க, உண்மை இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆவியிலே உண்மையாக இருக்கணும், இருதயத்தில் உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இந்த பூமியில். உண்மை இல்லைன்னா நாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. உண்மை இல்லைன்னா நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக, 3 வேளையும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்பது வேஸ்ட்டு. பாரம்பரியமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அதான் விரும்புகிறார். தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் உண்மையாக இருக்கணும், ஆவியில் உண்மையாக இருக்கணும், எல்லா ரீதியிலும் உண்மையாக இருக்கணும், இனஜனத்தாட்ட உண்மையாக இருக்கணும், சுற்றுப்புறங்களில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார். ஏனென்றால் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறான். இருதயத்தில் உண்மையை பார்க்கிறார். புறங்குற மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் ஒருவரே போதும். அவருடைய வார்த்தையே நமக்கு சத்தியமாக இருக்கிறது. எனவே நம்ம எப்பேற்பட்ட ரீதியில் நாம் வாழ்ந்தாலும் இருதயத்தில் உண்மையை நாம் பார்க்கிறவராக இருக்கிறார். இருதயத்தில் மாத்திரம் உண்மையுள்ளவர்களாக இல்லை, நீதியில் அவர் நீதி செய்கிற தேவன், நீதி செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். நீதியில் உண்மையை பார்க்கிறார். பாருங்க, நீதியில் உண்மை. எசேக்கியேல் 18:9 நீதியில் உண்மை. எசேக்கியேல் 18:9 என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். என் கட்டளைகளின் படிந்து என் நியாயங்களை, நீதியை, உண்மை அதில் போட்டு பாருங்க. உண்மை, நீதியில் உண்மையாக இருக்கணுமா? இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க? பணத்தை வாங்கி கொண்டு நீதியை தாறுமாறாக புரட்டுகிறார்கள். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா தப்பு செஞ்ச பணத்தை கொடுத்துட்டு நீதியை விலை கொடுத்து வாங்குகிற காலமாக இருக்குது. நீதியை புரட்டி பேசுகிறார்கள். சட்டத்துக்கு முன்பாக நீதியை விலைக்கு வாங்குகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, நீதியை விற்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. எனவே நீதி செய்கிற நாம் எங்கேயாவது ஒரு பிரச்சனை, 2 பேர் வர்றாங்க நம்மளை தேடி, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், 2 பக்கமும் உள்ள சூழ்நிலை நாம் பார்த்து சரியான ரீதியில் நாம் உண்மையாய் நாம் ஆலோசனை சொல்லணும். பாருங்கள், ஒருத்தவங்க எனக்கு பிடிச்சவங்க வர்றாங்க, ஒருத்தவங்க எனக்கு பிடிக்காதவங்க வராங்க. அதனால் நம்ம ஆலோசனைன்ற பேரில் உண்மையை நாம் மாற்றி பேசக்கூடாது. எப்பொழுதும் நீதியில் உண்மை இருக்கணும். இன்றைக்கி அநேக சட்டத்திட்டங்கள் மற்றும் அநேக இடங்களில் நீதிகள் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால நீதி இல்லை. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை குறித்து ஒரு பயம் இல்லை. அதனால் நீதி இல்லை. மனுஷரை குறித்து ஒரு பயம் இல்லை. மனுஷனை தேவன் உண்டாக்குனார், அந்த தேவனை பேர் பெற்ற ஒரு ஞான அறிவு இல்லை. அதனால் நீதி இல்லை. தேவனை குறித்து ஒரு உண்மை இல்லை. அதனால் நீதி இல்லை. எனவே எப்பொழுதும் நீதியில் கூட உண்மை இருக்கணும். நீதியில் கூட உண்மை. நீதியில் உண்மை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், நீதியில் உண்மை இருக்கணும். 3வது ஏன்னா முதலாவது நாம் பார்த்த ஆவியில் உண்மை, 2வது நீதியில் உண்மை, 2வது இருதயத்தில் உண்மை, 3வது நீதியில் உண்மை இருக்கணும். இதெல்லாம் நான் கொடுக்குற வசனங்கள்லாம் பிற்பாடு நீங்கள் உட்காந்து தியானித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பேசுவார். நீதியில் உண்மை. நாம் யாருக்கு எப்பொழுது எந்த சூழ்நிலையாவது ஒரு ஆலோசனை சொன்னோம், இல்லை ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான இடத்துல இருக்கிறோம், இல்லை பிரச்சனைக்குரிய நபர்கள் நம்ம இடத்துல ஆலோசனை கேட்குறாங்கன்னா நீதியின்படி உண்மையாக நாம் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்றால், நீதி தேவனுடைய சமூகத்திலேருந்து பெறப்படுகிறது. நீதி தேவனுடைய சமூகத்திலேருந்து அனுப்பப்படுகிறது. அநீதியை பிசாசு செயல்படுத்துகிறான், நீதியை தேவன் செயல்படுத்துகிறார். அநீதி பிசாசினால் கொண்டு வரப்படுகிறது, நீதி தேவனுடைய சமூகத்திலிருந்து வரப்படுகிறது. எனவே எப்பொழுதும் நீதியில்
நீதியின்படி தான் நாம் செய்யணும். நீதியின்படி நாம் செய்யலாம் ஒன்றுமே இல்லை. எப்போதுமே நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில் உண்மை இருக்கணும், இருதயத்தில் உண்மை இருக்கணும், நீதியில் உண்மை இருக்கணும். இந்த உண்மை உண்மை உண்மைன்ற வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர் உண்மைக்கும் தேவனுக்கும் நெருங்கிய தொடர்பு, நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. எப்படி நெகமும் சதையும் ஒன்றாக இருக்க போல உண்மையும் தேவனும் ஒன்றாக இருக்கிறது. தேவனை எடுத்துட்டா உண்மை இல்லை, உண்மையை எடுத்துட்டா தேவன் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் காரியங்களை ஈடுபடுகிறார் பாருங்க. ஏன்னா உண்மை, ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள். இந்த உண்மை உண்மை உண்மைன்னு மிகுந்த நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு உண்மையை குறித்து. ஏன்னா அடுத்து நாம் வாசிப்போம். தலைமுறைக்கு உண்மையை காண்பிக்கிற தேவன். தலைமுறைக்கும் உண்மையை காண்பிக்கிற தேவன். சங்கீதம் 105. சங்கீதம் 105. தலைமுறைக்கும் உண்மையை காண்பிக்கிற தேவன். சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. செல்சியா வாசி. எடுக்கலையா? சரி, திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இன்னொரு வேற பகுதி வாசிப்போம். இதே சங்கீதம் புத்தகம் 119:90. 119:90. ஏனென்றால் தலைமுறையில் உண்மை இருக்கு. கர்த்தர் காண்பிக்கிறார். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். கர்த்தருடைய உண்மை, தேவனுடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்குமா? யாருடைய தலைமுறையில் இருக்கும்? தேவனுக்கு பயந்து, தேவனுடைய கற்பனைகளின்படி, கட்டளையின்படி, வாக்குத்தத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டு, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவரை ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு, ஒவ்வொரு மாதமும் சபையில் திருவிருந்து பெற்றுக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற ஜனங்களுடைய பிள்ளைகளின் மேல் அவருடைய கிருபை இருக்கும், அவருடைய உண்மை இருக்கும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன உண்மை? தலைமுறையில் உண்மையை காண்பிக்கிறார். சங்கீதம் 105 போட்டிருக்கு, சங்கீதம் 119:90 போட்டிருக்கு பாருங்க. என்ன உண்மை? நாம் யோசிக்கணும். கர்த்தரே உண்மையை குறித்து இவ்வளவு பேசியிருப்பார் என்றால், இவ்வளவு தலைப்பில், அப்போ நம்ம இந்த பூமியில் எப்பேற்பட்ட ஒரு உண்மையாக வாழ வேண்டும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டான்ட்டு. ஆனால் அந்த ஹரிச்சந்திரன் யார்? அவர் பொய் சொன்னாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பொய் சொல்லாத ஒரே நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் ஆவியில் உண்மையாக இருந்தார், இருதயத்தில் உண்மையாக இருந்தார், நீதியில் உண்மையாக இருந்தார். அவர் நீதியில் உண்மையாக இருந்தார்னா, அந்த விபச்சார ஸ்திரியை கையும் களவும் பிடித்து கொண்டு வரும்போது அவர்கள் விபச்சார ஸ்திரீக்கு வேத பிரமாணத்தின்படி, வேத வசனத்தின்படி நீதி செய்கிறவராக இருந்தார். பல இடங்களில் அவர் நீதி செய்கிறவராக இருந்தார். அப்புறம் தலைமுறை தலைமுறையாய் உண்மையாக இருக்கிற தேவன். எப்பொழுதும் இயேசுவை போல் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இந்த பூமியில் எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, இன்னைக்கு 33 வருடங்கள் அவர் ஊழியம் செய்து முடித்து கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதற்கு பிற்பாடு அவர் நமக்காக பரமேறி பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசுவை போல வாழ வேண்டுமானால் நாம் தேவனைப் போல உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு வேத வசனங்களை எங்கேயாவது போய் பேசினார்னு போட்டிருக்கா? இயேசு எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும், நிர்பந்தமான சூழ்நிலையின் மத்தியிலும் கூட அவர் உண்மை பேசுகிறவராக இருந்தார். எப்பொழுதும் அவர் உண்மை பேசுகிறவராக இருந்தார். ஏனென்றால் அவரிடத்தில் ஓடுகிறது பரிசுத்த இரத்தம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நமக்குள்ளே ஓடுகிறது பரிசுத்த இரத்தம், கல்வாரி சிலுவையின் இரத்தம். நமக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எனவே நாம் உண்மை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதுன்றது ரொம்ப ஈஸியாக வந்துடாதுங்க, ஈஸியாக வந்துடாது உண்மை. அது காலாபட்டத்தில் பழக
காலாவட்டத்தில் நமக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் மாறுவோம். உண்மை உள்ளவர்களாக மாறும்போது தேவனிடத்திலிருந்து நாம் எளிதான முறையில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னால் எடுத்தோடனே பழம் பழுத்து பாலில் விழுந்து 2 நாளைக்கு வாயில் விழாது. ட்ரைனிங் வேணுன்றாங்க. ஒவ்வொரு காரியம் எடுக்கணும்னா, ஒரு காரியங்களில் ஜெயிக்கணும்னா ட்ரைனிங் வேணுன்றாரு. அதே வேத வசனத்தை சொல்லுது பாருங்கள். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் படும். ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை தான் களத்தில் ஓடும்போது ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆயத்தமே இல்லாத குதிரை காலத்தில் ஓடும்போது ஜெயம் கர்த்தரால் வராது. எனவே எப்பொழுது நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறாரு. எனவே உண்மை குறித்து நாம் இன்னும் சத்தியங்களை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாக நாம் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உண்மையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற காட்டில் நாளைக்கு இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைக்கு நாம் கற்றுக்கொள்கிற காட்டில் நாளை மறுநாள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த மாதம் இன்னும் உண்மையை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை பேசும்போது சொல் தவறாதவன் பூரண புருஷராக இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்கிறது. வார்த்தையின்படி, வேத வசனத்தின்படி சொல் தவறான பூரண புருஷனாக இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்கிறது. எப்பொழுதும் நாம் உண்மையை பேச வேண்டும், உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையை தியானிக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் காரியங்களில் வாய்க்க பண்ண முடியும். இந்த பூமியில் ஒரு வெற்றியில் வாழ்க்கை வாழ முடியும் பாருங்கள். ஏன்னா அடுத்து நாம் பார்க்க போகிறது வேலையில் உண்மை. என்ன பாஸ்டர் வேலையெல்லாம் உண்மைன்னு போட்டிருக்கா? வேத வசனமே தெளிவாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் 34:12. 2 நாளாகமம் 34:12. ரெண்டு நாளாகமம் 34:12. இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையில் உண்மையை காண்பிக்கணுமா? இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். பிற்பகுதியும் வாசிக்கிறேன், இருந்தாலும் நமக்கு முற்பகுதி மாத்திரம்தான் முக்கியம். பிற்பகுதி வாசித்து அப்புறம் நம்ம வசனத்துக்குள்ளே வருவோம். வேலையை நடத்த மெராயின் புத்திரரில் யாகாத், ஒபதியா என்னும் லேவியரும், கேகாத்தியரின் புத்திரரில் சகரியாவும் மெசுலாவும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லோரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். முதல் பகுதி மட்டும் நம்ம வாசிக்கிறேன் திரும்பியும். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? நாம் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும். நாம் செய்கிற வேலையில் ஏதோ வேலை செய்கிறோம், ஏதோ சம்பாத்தியம் நடக்குது, ஏதோ பொழப்பு நடக்குது, ஏதோ குடும்பத்தை ஓட்டுறோம், எப்படியோ பணம் வருது, அப்படி இல்லை. நாம் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கும்போது அந்த உண்மையுள்ள தேவன் நம்முடைய தொழிலில், குடும்பத்தில், வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். ஈசாக்கு உண்மையாய் விதைத்தான், பொய்யுக்கு விதைக்கலை. ஐயோ பஞ்ச தேசம் ஆயிடுச்சு, போனால் போது போட்டு வைப்போம், அது விளைச்சல் வந்தால் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பேசினார். எனவே பஞ்ச தேசத்தில் விதைச்சான், உண்மையாக விதை வச்சான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எனவே நாம் உண்மையாக இருக்கணும். வேலை ஸ்தலங்களில் யோசிப்பை குறித்து நாம் பார்க்குறோம் பாருங்கள். சிறைச்சாலையில் கூட அதிகாரிகளுடைய தயவுனால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது உண்மையாக இருந்தானா? உண்மையாக இருந்தான் யோசிப்பு. எங்கும் உண்மையாக இருந்தான். அடிமையாக இருக்கும்போது கூட உண்மையாக இருந்தான். போத்திபார் வீட்டில் இருக்கும்போது கூட உண்மையாக இருந்தான். சிறைச்சாலையில் உண்மையாக இருந்தான். அப்புறம் எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த தலைவராகும்போது கூட உண்மையாக இருந்தான். எங்கும் உண்மையாக இருந்தார். மோசையை எடுத்துக்கொள்ளுங்க, எங்கும் உண்மை. கர்த்தர் பார்க்கிறாண்ட ஒரு உணர்வு இருக்குமானால் கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. எனவே மோசேயை போல, யோசேப்பை போல, ஈசாக்கை போல உண்மையாக இருக்கணும். எப்பொழுதும் உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வேலை ஸ்தலங்கள்னு வரும்போது ஓனர் பார்க்குறாரு, அதனால் நம்ம வேலை செய்வோம். ஓனர் அங்கிட்டு போயிட்டார், நம்ம வேலை செய்யக்கூடாது, அப்படி இல்லை. ஓனர் இருந்தாலும் இல்லைனாலும் நாம் வாங்குகிற சம்பளத்துக்கு நாம் உண்மையாக வேலை செய்யணும் பாருங்கள்.
ஏனென்றால் வேலையை கொடுத்தது கர்த்தர், சம்பளத்தை கொடுத்தது கர்த்தர், சம்பாத்தியத்தை கைகளெல்லாம் கொடுக்கிறது, கைகளை காண செய்கிறது கர்த்தர். நாம் நிற்பது நிர்மூலமாக அவருடைய சுத்த கிருபை என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே வேலையை கொடுத்தது கர்த்தர் தான். அந்த வேலையில் உண்மையை காண்பிக்கும்படி கர்த்தர் தான் சொல்கிறாரு. ஒரு பொருளை 10 ரூபா தான் விற்கணும்னா ஒரு பொருளை 10 ரூபா தான் விற்கிறோம். 15 ரூபா விற்றுருவோம், ஓனர் இல்லை, அதனால் 5 ரூபா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை. கர்த்தர் பார்க்குறாண்ட ஒரு உணர்வு வரும்போது வேலைக்காரங்க யாவரும் அதை நேர்த்தியாக செய்யணும். அந்த 5 ரூபா வச்சு பெரிய கோட்டையெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் 5 ரூபாய் நம்ம அபகரிக்கும் போது ஒரு ஜனங்கள்கிட்டருந்து தேவனிடத்துலேருந்து நன்மைகளை நான் பெற முடியாது. எப்பொழுதும் வேலையில் உண்மையாக இருக்கணும். பாருங்கள், வேத வசனம் சொல்லுது, கள்ளத்தராசு அவருக்கு பிடிக்காது. கள்ளத்தராசு சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம்னு வேத வசனம் சொல்லுது. கள்ளத்தராசு பிடிக்காது. எப்போதுமே தேவனுக்கு உண்மை, ஒரு பொருளில் உண்மையை காமிக்கணும், ஒரு வேலை ஸ்தலங்களில் உண்மையை காண்பிக்கணும். ஓனரே சம்பளம் கம்மியாக தான் கொடுக்குறாரு, அதனால் அவர்கிட்டருந்து பொருளை எடுத்துக்கொள்ளலாம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, ஒரு நாள் முழுவதும் இவ்வளோ தானே கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவருடைய பொருளை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து விற்று அதில் சம்பாத்தியம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ற விட சொல்வதை விட பிசாசினிடத்திலிருந்து நாம் சாபத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் செய்வது பாவம். எனவே பிசாசு நம்மளை சபிக்காது, ஏதுவாக கூட இருக்கும். எனவே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலை ஸ்தலங்களிலும் வேலையை உண்மையுள்ளவர்களாக நாம் இருந்து செயல்படுத்த வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார், மனுஷ முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். எனவே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உண்மையாக இருக்கணும். அதான் கர்த்தர் பார்க்கிறார். வேலை ஸ்தலங்களில் உண்மையாக இருக்கணும். நாம் வாங்குகிற பொருளுக்கு தகுந்த ரேட்டை கொடுக்கணும். எப்போவுமே பொருள் நிறைவாக இருக்கணும். கர்த்தர் பார்க்கிற வேலையில் உண்மை, ஆவியில் உண்மையை குறித்து பார்த்தோம், இருதயத்தில் உண்மையை குறித்து பார்த்தோம், நீதியின் உண்மையை குறித்து பார்த்தோம், தலைமுறையில் உண்மையை குறித்து பார்த்தோம். இப்போ வேலையில் உண்மை. அடுத்ததாக கொஞ்சத்தில் உண்மை. கொஞ்சத்தில் உண்மை. லூக்கா 16:10. கொஞ்சத்தில் உண்மை. லூக்கா 16:10. 2 வசனங்கள் இருக்குது, அதில் வாசிக்கிறேன். லூக்கா 16:10. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அடுத்த பகுதி போட்டிருப்பாருங்க. கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். நம்ம கொஞ்சத்தில் கூட உண்மையாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. இந்த காலை வேளையில் சின்ன சின்ன காரியங்கள் தானே. கர்த்தர் என்ன பார்க்கவா போகிறார் நாம் செய்கிற தவறுகளை? அப்படி இல்லை. கொஞ்சமோ நிறைவோ, குறைவோ நிறைவோ, எல்லாம் அவருடைய பார்வையில் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. மனுஷன் அந்த ரங்கத்திலும் இருட்டிலும் செய்கின்ற எல்லா காரியங்களும், எல்லா தீமையான காரியங்களும் கூட தேவனும் முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்குது. எனவே தான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணுமா. சின்ன சின்ன காரியங்களில் வேத வசனம் தெளிவாக சொல்லுது. ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவோ சம்பூர்ணமாக இருக்குன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்து மேலே உண்மையுள்ளவனா ஆக்குவாரா. கர்த்தர் செய்ய முடியுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து நாம் பழக வேண்டும். கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும், நம்ம கொடுத்த பிள்ளைகள் மத்தியில் உண்மையாக இருக்கணும், நம்ம கொடுத்த கணவர் மத்தியில் உண்மையாக இருக்கணும், நம்ம கொடுத்த மனைவி மத்தியில் உண்மையாக இருக்கணும், நாம் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும், தொழிலில் உண்மையாக இருக்கணும், இணைஜனத்தாருக்கு உண்மையாக இருக்கணும், சுற்றுப்புற சூழலில் மக்களில் உண்மையாக இருக்கணும். எப்பொழுதும் எல்லா ரீதிகளிலும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிக ஏதுவாக இருக்கும். பாருங்கள், அந்த கொஞ்சத்தில் உண்மைன்ற பற்றி இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 25:23. மத்தேயு 25:23 கொஞ்சத்தில் உண்மையை பற்றி சொல்லப்பட்டிருப்பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். மறுபடியும் வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். ஆசீர்வாதமான காரியங்கள் இது.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. கொஞ்சம் காரியங்கள் தான். நீ ஹோம்ஒர்க் கொஞ்சம் தான் கொடுத்தானா அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து செயல்படுத்தணும். இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு சாட்டர்டே, அப்புறம் சண்டே இருக்குல்ல செஞ்சுக்கலாம். இல்லை, கர்த்தர் சொல்கிறார், அதின் காலங்களில் அதின காரியங்கள் நேரத்தை செய்து முடிக்கணுமா. எப்பொழுதுமே தேவனுடைய காரியங்கள் மற்ற காரியங்கள் வரும்போது சுறுசுறுப்புள்ளவர்களாக இருந்து உண்மையுள்ளவர்களாக இருந்து அதின் நேரத்தில் காரியங்களை நாம் செய்து முடிக்கும்போது தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். எனவே கொஞ்சத்தில் உண்மை. இனிமேல் நம்ம யார்கிட்ட போய் இல்லை ஒரு தெரியாமல் ஒரு பொய் தானே சொல்லிட்டேன், சின்ன விஷயம் தானே, நமக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அது பிசாசுக்கு பெரிய விஷயமாகும். தேவனுக்கும் அது பெரிய விஷயமாகுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் பாதாளத்தில் இறங்கும்போது பிசாசு சந்தோஷப்படுகிறான், தேவன் துக்கப்படுகிறார். தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுடைய பிரியம் நம்ம மேலே இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய நன்மைகள் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா அதை குறித்து நாம் ரொம்ப திட்டமும் தீர்மானங்களாக இருக்க வேண்டும். அடுத்து வார்த்தையில் உண்மை. வார்த்தையில் உண்மை வாசிப்போம். சகரியா 8:16. சகரியா 8:16. சகரியா 8:16. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனுடைய உண்மையாய் பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கு சமாதானமும் ஏற்க நியாயந்திருங்கள். அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அவனவன் பிறருடைய உண்மையை பேசுங்கள். எப்பொழுதுமே உங்கள் வாயிலேருந்து புறப்படனா உண்மையை மட்டும்தான் பேசணும். உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. உண்மையை மட்டும் பேசும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். எரேமியா 23:28 வாசிப்போம். எரேமியா 23:28. வாசிக்கிறேன். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கடவுளுடைய வார்த்தையாலும் சரி, நம்முடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, தேவன் உண்மையை பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில் உண்மையாக இருந்துட்டு நம்முடைய வார்த்தையில் பொய்யாக இருப்போமானாலும் தேவனுக்கு பிரியம் இல்லை. எப்பொழுது நம்முடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் ஒத்துப்போகணும். ஒத்துப்போகும் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், என்ன தேவனிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமானால், நாம் இப்பொழுது வாசித்த அநேக வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருப்பாருங்க. முதலாவது ஆவியில் உண்மை, இரண்டாவது இருதயத்தில் உண்மை, மூன்றாவது நீதியில் உண்மை, நான்காவது கொஞ்சத்தில் உண்மை, வேலையில் உண்மை, வார்த்தையில் உண்மை. இவை எல்லாம் உண்மை உண்மை என்ற வேதம் வருது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும் தியானிங்க. இந்த வாரம் முழுவதும் உண்மையாக இருக்கணும். எப்பொழுதும் உண்மையாக இருக்கணும். பால்கனியை கூட்டியாச்சுன்னு பொய் சொல்லக்கூடாது. உண்மையாக கூட்டியாச்சுன்னா உண்மையாக கூட்டியாச்சு. கூட்டலை அப்படின்னா அடுத்து கூட்டுறேன். ஒரு பொருளை வாங்கிட்டு வேணா, வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா அப்புறம் வாங்கிட்டு வரேன். எப்பவுமே பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கணும். ஏன்னா மிகப்பெரியதான தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நோக்கி செல்ல வேண்டுமானால் நம்முடைய வாயின் வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் உண்மை இருக்கணும். ஏன்னா கடைசியாக ஒரே ஒரு வசனம், நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிப்பதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 145:18. சங்கீதம் 145:18.
சங்கீதம் 145:18. நாம் ஜெபிக்கும்போது, நாம் உண்மையாக ஜெபிக்கும்போது தேவன் எப்படி பதில் கொடுக்குறான்ட்டு அதில் வேத வசனம் சொல்லுது பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்கள், நம்ம ஜெபத்திற்கு கூட உண்மையாய் ஜெபிக்கும்போது கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரா? அவரே சமீபமாக இருக்கிறார் என்றால் நாம் ஜெபிப்பதற்கு பலாபலன்கள் சமீபமாக இருக்கு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏன்னா எப்பொழுதும் உண்மையை குறித்து நாம் உண்மையாக இருக்கணும். தேவனிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமானால் இப்போ வாசித்த அந்த 7 தலைப்பின் கீழ் பல வசனங்களை வாசித்தோம். அதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல உண்மையாக இருக்க வேண்டும். உபவாசிக்கிறதுல உண்மையாக இருக்க வேண்டும். வேத பகுதிகளை தினந்தோறும் வாசிக்கிறோம் நாம் முடிவெடுத்தால் அதில் உண்மையாக இருக்க வேண்டும். பொருத்தனை செய்கிறோம் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை செய்தால் அதில் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு இவ்வளவு காணிக்கை கொடுப்பென்று உண்மையாய் நாம் சொன்னமான தெய்வ சமூகத்தில் உண்மையாய் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தசமாகளை உண்மையாய் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றிலும் சோதித்தருகிறவராக இருக்கிறார். உண்மையை பார்க்கிறார். வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சத்தில் உண்மை. நாம் கொடுக்கறது தேவனுக்கு சிறிய காணிக்கையாக இருந்தாலும் சிறிய தசமாக இருந்தாலும் அது உண்மையாக இருக்கும்படியாக கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா எப்பொழுது உண்மையாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உண்மையை பார்க்குறாங்க. கர்த்தர் உண்மையை பார்க்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார் என்று சொல்வது மிக 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 சால சிறந்ததாக இருக்கிறது. கர்த்தர் உண்மையை பார்க்கிறார். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னில் உண்மையை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமாம், எப்படி என்னில் உண்மையை அவர் பார்க்குறான்னு நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். நாம் வேத வசனத்தின்படி ஆவியை பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோமா? நீதி செய்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா? வார்த்தையில் உண்மையாக இருக்கிறோமா? வேலை ஸ்தலங்களில் உண்மையாக இருக்கிறோமா? எல்லாவற்றையும் அவர் அறிந்து ஆராய்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வாரம் முழு தியானிங்க உண்மை. ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். தேவன் வைத்திருக்க வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உண்மை ரொம்ப முக்கியம். உண்மை இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் நாம் எந்த கடுகளவு கூட நம்ம ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஆமாம், உண்மை உள்ளவன் என்று எண்ணி தான் அநேக தாளந்துகளை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கொடுத்தாரு. அதே போல் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரணும் அப்படின்னா உண்மை. இன்றைக்கி நாம் பார்க்குறோம், நம் கண்களால் பார்க்குறோம். மிகப்பெரிய ஆட்களை பார்க்கும்போது அவங்களாம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு எவ்வளோ டாப்பாக வளர்ந்துருக்காங்க, எப்படி ஊழியங்கள் விருத்தி அடைந்து எப்படி அவங்க தொழிலில் முன்னேறிக்காங்க பார்க்கும்போது அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக காலை தோறும் மாலை தோறும் தேவனுக்கு முன்பாக எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர்கள் உண்மையை காண்பித்திருக்கிறார்கள். உண்மையை காண்பிக்கிற ஜனங்கள் உண்மையாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். உண்மையை காண்பிக்கிற ஜனங்கள் இடத்தில் கர்த்தர் உண்மையாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய முற்பிதாக்கள் நோவா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன் 12 சீடர்கள் உண்மையாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை இந்த பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களை வைத்தார். நோவா காணாத மலையை நம்பி உண்மையாய் வேலையை செய்தார். காணாத மலை. இன்றைக்கி நம்ம மலைனா என்னன்னு தெரியுது, நோவாவுக்கு மலைனா என்னன்னு தெரியாது. கர்த்தர் அப்படின்னு அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து உண்மையாய் வேலையை செய்த நிமித்தமாக அவருடைய வார்த்தைகள் நிறைவேறின பின்பு இந்த பூமியை முழுவதையும் கர்த்தர் நோவாவுக்கும் நோவாவுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் கொடுத்தார். உண்மையை பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட போது உண்மையை பார்த்தார். எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, பொய் நம்ம பேச ஆரம்பித்தாலே பிசாசனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், இவ்வளோ தான் எழுதியிருக்கேன், 100க்கு 40 மார்க் தான் வரும் அப்படின்னா அது 40 மார்க் உண்மையை நம்ம பேசும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இல்லைம்மா நான் 100க்கு 100 எடுத்துருவேன் அப்படி ஆயாச்சா பூச்சாலாம் போய் பேசக்கூடாது. போய் பேசும்போது பிசாசானவன் உள்ளத்திலே கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். எப்பொழுதும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். வேலை சிறங்கள இவளுக்கு தான் வியாபாரம் ஓடிச்சா, இவளுக்கு தான் தொழில் லாபம் வந்ததா, இவளுக்கு தான்
இவ்வளோ தான் ஆத்துமாக்கள் வராங்கன்னா இவ்வளோ தான். என்ன சின்ன சின்ன காரியங்கள் இல்லை. நம்மளை 4 பேர் கேட்பாங்க, அதனால் எங்கள் சபைக்கு 40 பேர் வர்றாங்க, 400 பேர் வர்றாங்க, அது இல்லை. 4 பேர் வந்தாலும் 40 பேர் வந்தாலும் 400 பேர் வந்தாலும் எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேர் நம்ம சொல்லும்போது அது ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை திறந்து விடுகிறதா இருக்குது. ஏனென்றால் பெருமையில் உனக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பொய் பேசும்போது தங்களுடைய உதடுகளால் நாம் பேசுகிறோம், உண்மையை பேசும்போது உள்ளத்திலிருந்து பேசுகிறோம். எப்பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிசாசானவன் நம்முடைய உள்ளத்தில் ஆளுகை செய்யும்படியாக இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசானவனை நம்முடைய காலுகளுக்கு கீழாக போட்டு மிதிக்கணும். தேவனை நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். எனவே இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்ம கொடுத்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமானால், மிக ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், கல்வாரி சிலுவையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது, அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கும் போது, அவர் பட்ட வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், சிந்தப்பட்ட இரத்தம், தலையில் சூட்டப்பட்ட முட்கிரீடம், வாரினால் முதுகில் வாங்கப்பட்ட காயங்கள், எல்லாவற்றையும் நாம் நோக்கி பார்க்கும்போது உண்மை உள்ளவர்களாக இருக்கும். ஒன்றுமே நம்ம எடுத்துகிட்டு வரப்போதில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் அந்த பூமியில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் உண்மையாக இருக்க வேண்டும். அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக தான் உண்மை நமக்கு வரும். நம் மாம்சீகமான சுய புத்தியின் மேலே, சுய சித்தத்தின் அடிப்படையில் நமக்கு உண்மையாக நாம் வாழ முடியாது. நாம் அப்படி வாழன்னு நினச்சாலே அது கற்பாறையில் விழுந்தப்பட்ட விதைக்கு ஒப்பானது தான். அப்படியே உண்மையாக இருப்போம் அப்படியே சில காலம் இருப்போம். ஆனது காலகட்டத்தில் அது மங்கி போயிடும், அது வெயிலில் பட்ட கருகி போயிடும். ஆனால் நம் தேவனுக்குள் நல்ல நிலமாக இருந்து, தேவனுடைய கல்வாரி சிலுவைக்குள்ளாக நாம் இருந்து உண்மையை நாம் பயிற்சிவிக்க எப்பேற்பட்ட சூழ்நிலை கூட நம் உண்மையை நாம் பேசுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் அதை பார்க்கிறார். கல்வாரி சிலுவையில் தான் உண்மை இருக்குது. கல்வாரி சிலுவை நமக்குள்ளே இருந்தால் உண்மை நமக்குள்ளே இருக்குது. எப்பொழுதும் கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள், உண்மையாக இருங்க. ஜெபிக்கிறேன்னு முடிவு எடுத்துகிட்டா ஜெபிக்கணும், தூங்கணும் முடிவு எடுத்தால் தூங்கணும், விளையாடணும் முடிவு எடுத்துகிட்டா விளையாடணும். கர்த்தர் அதான் பார்க்குறார். நீ என்ன தீர்மானிக்கிறோ அதை செய் போதும். இல்லை ஆண்டவரை நான் 2 மணி நேரம் ஜெபம்னு நினச்சேன் ஆனால் முடியலை, உன்னை யார் நினைக்க சொன்னான்? நீ பேசாமல் இரு, ரிலாக்ஸர். உண்மையாக இருக்கையா, கர்த்தர் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். பண தேவையில கொண்டு வருவார், பொருளாதார தேவையில கொண்டு வருவார், கடன்லேருந்து விடுதலை அடை செய்வார். தேவைகளை யாவை சந்திக்கப்பட்டு மிச்சம் எடுத்து பரிபூர்ண ரீதியில் சந்திக்கப்படும். காணவர் கல்யாண வீட்டில் உண்மையாக இருந்தாங்க வேலைக்காரங்க. தண்ணீரை தான் மோண்டு பண்ணாங்க பாத்திரத்தில், ஆனால் அங்கே போய் ஊற்றும்போது திராட்சரசமாக ஆயிடுச்சு. அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடந்தது பாருங்கள். வேதத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த காரியங்களை நாம் ஒவ்வொரு பகுதிகளாக, கதைகளாக நாம் தியானித்தால் அநேக இடங்களில் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற காலகட்டங்களில் உண்மையை குறித்து பெரிய சபையில் நாம் இன்னும் தெளிவாக பேசுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்திருந்து ஜெபித்து முடிப்போம். ஒரு நிமிடம் உண்மையாக உங்கள் இருதயத்தில் உண்மையாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, நான் இந்த நாள்லேருந்து உண்மையை பேசணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் கூட நான் போய் பேசக்கூடாது ஆண்டவரே. ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இயேசு நாமத்தை உம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. இந்த அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கேட்ட சத்தியின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனிடத்தில் உண்மை உள்ளவனாயிரு என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் வேத வசனத்தில் கர்த்தாவே ஒரு 8 காரியங்களை உண்மை குறித்து பார்த்தோம்பா. கர்த்தாவே, ஆவியில் உண்மை, இருதயத்தில் உண்மை, நீதியில் உண்மை, கர்த்தாவே வேலை ஸ்தலங்களில் உண்மை, கர்த்தாவே வார்த்தையில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை, தலைமுறையில் உண்மை, ஜெபிக்கிறது கூட உண்மையாக இருக்க முடியாது நீர் விரும்பினபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய மனக்கண்களை நீர் எங்களை திறந்து கர்த்தாவே, எங்களுடைய வாயில் கல்வாரி இரத்தத்தை நாங்கள் வைக்கிற ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், கர்த்தாவே எங்கள் எண்ணங்கள், எங்கள் நடைமுறையான காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையை பிரதிபலிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பொய் பேசும்படியாக எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே.
கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல்லுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் நீதிக்கு உண்மையாக இருக்க நீர் எங்களை கர்த்தாவே உபயோகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உண்மையுள்ளவர், நாங்களும் உண்மையுள்ளவர் என்று கர்த்தாவே பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே அவர்கள் எந்த நோக்கத்தோடு எந்த திட்டத்தோடு வந்தார்கள் எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. பலவீனப்பட்ட உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே, சுகவீனப்பட்ட உம்முடைய ஜனங்கள் அநேகர் கர்த்தாவே வார்த்தையினால் சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மருந்தாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எந்தெந்த நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த வேத வசனங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டார்களோ அதன்படி அவர்களை வாழ்க்கையில் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளுடைய தேவைகளை சந்திப்பீராக. யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் நீர் அவர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். விசுவாச வார்த்தை ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கர்த்தாவே உண்மை யுத்தமான ஆத்துமாக்களை இந்த பட்டணத்திலே இருந்து கர்த்தாவே இந்த சபையிலே நீர் கூட்டி சேர்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கிறாங்க வேத வசனத்தின்படி. கர்த்தாவே ஆத்துமக்களை நீ சபையில் சேர்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கப்பர்களும் கர்த்தாவே 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்க பண்ணுகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தை ஆலயத்துக்கு தேவையான அநேக பணங்கள் கர்த்தாவே, பொருளாதார தேவைகள் கர்த்தாவே, இட வசதிகள், எல்லா நன்மைகளையும் நீர் எங்களை சந்தித்தபடியால் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென்.